இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு ஹைலி இன்ட்யூசிவ் பர்சன், அதாவது அதிகமான உள்ளுணர்வு மிக்க ஒரு நபராக இருக்கீங்களா அப்படின்னு கண்டறிவதற்கான ஒரு 8 விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் நம்ம விலைக்கு சொல்ல போகிறோம். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சைக்காலஜி, சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ், அவற்றுக்கான சிகிச்சை முறைகள், லா ஆஃப் அட்ராக்ஷன், சைல்டு சைக்காலஜி, லவ் சைக்காலஜி, நெகட்டிவ் தாட்ஸை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கலாம், இப்படிப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவுக்கு, இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னாக்கா ரெட் பட்டனை அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதிகமான உள்ளுணர்வு மிக்க நபராக இருக்கீங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு 8 விஷயங்களை பார்க்க போகிறோம். இல்லை எத்தனை விஷயங்கள் உங்களோட பொருந்தது அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 8 அறிகுறிகள். அதில் முதல் அறிகுறி, நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு டீப் திங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அதிகப்படியான அல்லது ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஒரு நபராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மேம்போக்காக பார்த்து ஒரு முடிவு பண்ணிடாமல், மேம்போக்காக இப்படி தான் அப்படி தான் சொல்லாமல், இதுக்கு பின்னணியில் என்ன காரணங்கள் இருக்கலாம், இதுக்கு என்ன விதமான அர்த்தங்கள் இருக்கலாம், இது ஏன் தோணுச்சு, இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுற, ஒவ்வொரு சிந்தனையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஈஸியாக பீப்புளை ரீட் பண்ணிவிடுவீங்க. இவர் இப்படி தான், இவர் இந்த மாதிரியான ஒரு இயல்புகளை கொண்டவர், இவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்றது, இவர் இந்த மாதிரியான நபர், அதாவது இவர் கோவப்படுறவர், இவர் சந்தேகப்படுறவர், இவர் பயந்தாங்கோலி, இவர் அகங்காரம் பிடிச்சவர், இப்படிப்பட்ட ஒரு நபர்ன்றது நீங்கள் அவங்களோட பழக்கத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ரொம்ப எம்பத்தட்டிக் பர்சன். அதாவது என்னென்ன எப்படின்னாக்கா, அடுத்தவங்களுடைய மனநிலையில் இருந்து, இந்த மூணாவது விஷயம், அடுத்தவங்களுடைய மனநிலையில் இருந்து அவங்க எந்த மாதிரினா, அவங்களுடைய சூழ்நிலையில் இருந்து அவங்க ஏன் இதை பண்ணாங்க, அவங்க ஏன் கோவப்பட்டாங்க, அவங்க ஏன் பயந்தாங்க, அவங்க எதனால் இப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு உங்கள் இடத்துல அது பார்க்காம, அவங்களுடைய சூழ்நிலையில், அவங்களுடைய மனநிலையில், அவங்களுடைய ஏஜில், அவங்களுடைய இடத்துல வந்து பார்த்து நீங்கள் புரிஞ்சக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 4வது விஷயம் பார்க்குறோம். நீங்கள் ஈஸியாக ஒருத்தருடைய கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. ஏற்கனவே சொன்னது, அவங்க எந்த மாதிரியான நபர் அப்படின்றத படிச்சிருவீங்கன்னு சொன்னேன். இப்போ 4வது சொல்கிறது என்னென்னா, அவங்க எந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. அது என்னென்னா, இவர் இந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் உள்ளவர், சரிங்களா, அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. இவர் கெட்டவர், இவர் மோசமானவர், இவர் பொறாமை குணம் உள்ளவர், இந்த மாதிரி இப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு முடிவில் இருப்பீங்க. அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் மேக்ஸிமம் கரெக்டாகவே இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயம். இப்போ நம்ம 5வது விஷயங்கள் பார்க்குறோம். செல்ஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடியது. எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு சுய விழிப்புணர்வு இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். நீங்கள் உங்களை மறந்து எந்த காரியத்தையும் பண்ண மாட்டீங்க, உங்களை அறியாமல் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும், எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு விழிப்புணர்வு இருக்கும். நான் இந்த செயலை செய்கிறேன், இதுக்கு இந்த காரணம் இருக்குது. நான் இந்த செயலை செய்ய மாட்டேன், அதுக்கு இந்த மாதிரியான ஒரு காரணம் இருக்குது. நான் யார், என் வயசு என்ன, நான் எப்படிப்பட்டவன், நான் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்கள்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும். இதை நான் சொல்கிறேன் 5வது விஷயம். இப்போ நான் 6வது விஷயம் பற்றி பார்ப்போம். ஒரு க்ரியேட்டிவ் சைடு இருக்கும் உங்கள்கிட்ட. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இதை இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம், இதை வேறு மாதிரி பண்ணி பார்க்கலாம், இது எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்கிறதுனே, நான் வேறு விதமாக செஞ்சு பார்க்குறேன், இதில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம், இதில் பாசிட்டிவான விஷயங்களை எப்படி தயார்படுத்தலான்னு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு, ஒரு க்ரியேட்டிவ் சைடு இருக்கும் உங்ககிட்ட. எல்லாத்தையும் ஒரு நெகட்டிவ், எந்த விதமான கெட்டதே நடந்தாலும் அதில் என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது, இது எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், வேறு விதமாக எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம 7வது விஷயம் பார்க்க போகிறோம். விவிட் ட்ரீமர்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, தெளிவான கனவுகள். தெளிவான கனவுகள்னால் தூக்கத்தில் காண்ற கனவுகளா? இல்லை, உங்களோட லட்சிய பாதை, நான் இது தான் ஆக போகிறேன், நான் இது தான் செய்ய போகிறேன், அதுக்கு இவ்வளோ கால அளவுகள் ஆகும், அதுக்கு இவ்வளோ பணம் செலவாகும், அதுக்கு நான் இவங்களாம் மீட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான் படிப்பை படிக்க போகிறேன், இந்த மாதிரி நான் வேலை பார்க்க போகிறேன்ற ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் எதிர்காலத்தை பற்றிய, நோக்கத்தை பற்றிய ஒரு தெளிவான முடிவுகள், தெளிவான சிந்தனைகள், தெளிவான பாதை, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். குழப்பம் இருக்காது. இதுவா அதுவா, அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. பிளான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 8வது விஷயம் பற்றி பார்க்குறோம். 8வது விஷயத்தில் என்னென்னாக்கா, நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், எதை நீங்கள் செலக்ட் பண்ணாலும், அடுத்தவங்க உங்களுக்கு சொல்லி இதை பண்ணுன்னு சொல்கிறத விட உங்கள் மனசு எதை சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. என் ஹார்ட் இதை தான் சொல்லுது, எனக்கு இந்த மாதிரியான சிந்தனை தான், இதை பண்ணால் பெட்டராக இருக்குன்னு தோணுது, 1000 பேர் 1000 சொன்னாலும் இதை செஞ்சால் எனக்கு நல்லதுன்னு தோணுது, என் மனசு போகிற போக்கில் நான் முடிவு பண்ணுறேன், என் மனசுக்கு இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும், சரியாக நடந்துடும், வெற்றி கிடச்சிரும்
அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நான் அதை செய்கிறேன். இந்த மாதிரியான ஒரு இயல்பை கொண்டுலாம் இருப்பீங்க. இதுதான் நான் சொல்கிற 8வது விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு 8 விதமான உளவியல் ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு 8 விதமான விஷயங்களை இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தது, எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யார் ஒருத்தவங்க இன்ட்யூசிவ் பர்சனாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.